ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவுடைய நோக்கம் எதுவாக இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவுடைய எண்டில் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு, இந்த யோகா டீச்சிங்குடைய பிளாட்ஃபார்ம் எதற்காக இந்த யோகா டீச்சிங்கை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் ஒரு கடைக்கோடி ஏழை மாணவனும் தேர்வுக்கு தயாராகி அவர்களை தயார்படுத்தி அவர்களை ஒரு அரசு வேலைக்கு பணியமர்த்த வேண்டும் என்ற ஒரு ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி இந்த யோகா டீச்சிங்குடைய பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்தோம். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சீரான ஒரு கேப் ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான வீடியோவோ ஒர்க்கோ கொடுக்க முடியல. அதுக்கு இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்ல விரும்பலை. அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் நம்பி ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்ஸோட நம்ம இந்த சேனலை அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வரைக்கும் எவ்வளோ டிலே இந்த சேனலில் இருந்துச்சோ இனி வரும் காலங்கள் அப்படி இருக்காது. உங்களுக்கு தொடர்ச்சியான அப்டேட் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை அவசரமாக எமர்ஜென்சியாக ஒரு வீடியோ தேவைப்படுது மாணவர்களுக்கு அப்படின்னா சரியான நேரத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலப்போக்கில் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதற்கப்புறம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறத விட நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கொடுக்குறோம். டீச்சிங் கொடுக்குறோம், கைட் பண்ணுறோம், ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்குறோம். வாட் எவர் நீங்கள் குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ இல்லை சப் இன்ஸ்பெக்டருக்கோ பிசி வாட் எவர் என்ன எக்ஸாம்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு ஒரு சரியான கைடன்ஸை நம்ம கொடுத்தா ஒரு வீடியோவை நம்ம சேனலில் பதிவிடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மேஜிக் கிரியேட் ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. காலப்போக்கில் இந்த சேனலோடைய டீச்சிங் எப்படி இருக்குது, உங்களை எப்படி தயார்படுத்துகிறோம், எப்படி ஒரு மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம், அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரைட், இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய குரூப் 4 பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ புதுசாக நான் தயாராகிட்டு இருக்கும் போதே இதனுடைய சிஸ்டமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் பேட்டர்ன், அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சில மாற்றங்களை தேர்வாணையம் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் புதுசாக படிக்கிறேன், ஒரு 3-4 மாதத்தில் ஒரு அவுட்லைனு நான் குரூப் 4னா இப்படித்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அதனுடைய சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் ஆகுது, பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, கொஸ்டின் எடுக்கக்கூடிய கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது. அதை சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம அதை குறையா பார்க்கறதா இல்லை கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த போட்டி உலகத்தில் இப்படித்தான் தேர்வு அணுகணுமா அப்படின்றது அது தேர்வாணையம் முடிவு பண்ணட்டும். நம்ம தரப்புல ஒரு அரசு தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம். இது ஒரு போட்டி தேர்வு, போட்டி உலகம் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு வரியை நீங்கள் யாபகப்படுத்தி பார்க்கணும். எப்பயுமே கற்றது கை மண் அளவு தான், கல்லாதது உலக அளவு. அப்போ நம்ம குரூப் 4 நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களுடைய தேடல் அப்போ அதிகமாக இருக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி எங்கெங்கேயோ கேட்குறாங்கன்னா உங்கள் தேடலும் அதிகமாக இருந்துதான் ஆகணும். இதற்காக போடக்கூடிய உழைப்பும் அதிகமான மாதங்கள் இழுக்கத்தான் செய்யும். என்ன பொறுத்தளவு ஒரு ஆண்டுகள் உங்களை தயார்படுத்தி இந்த தேர்வை முதல்ல பேசிக் ஃபவுண்டேஷன், உங்களுக்கு ஸ்கூல் புக் படிக்கணுமா அதை முடிங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் நம்மளுடைய மெட்டீரியலை எவ்வளோ லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதை மேக்சிமம் டைமும் நம்ம ரிவைஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். கேள்வியை ஸ்கூல் புக்ல என்னவா இருக்கோ அதை அப்படியே கேட்டா எல்லாருமே பாஸ் ஆகலாம். அந்த தேர்வை ஒரு கூற்றுகள், ஒரு பொறுத்துக, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம அதை கொடுக்கும் பொழுது தான் அந்த போட்டி சரியான டைரக்ஷனில் இருக்கும். அப்போ தேர்வாணையம் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. சில முக்கியமான கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. டிஎன்பிசி கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான சிலபஸ் கொண்டு வாங்க, ஒரு எஸ்எஸ்எல்சி தரம்னா அதுக்கு தக்கன கேள்விகளை இது பண்ணுங்க, இல்லைன்னா புக் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க, பல்வேறு விதமான கோரிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம படிக்காமையே இருந்தோம்னா அது இந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரெயின், இந்த ஆக்டிவேட் மோடு சடனாக படிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஒரு 20 நாளோ 30 நாளோ, சம் பீப்புளுக்கு 1 வீக்கு, சிலருக்கு 2 மாதம், ஒவ்வொரு பர்சனை நம்பி ஒரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடு. நான் சொல்ல வேண்டிய மெயின் விஷயம், புக்கு சேஞ்ச் ஆகுது ஆகலை, அப்டேட் வரட்டும். கால்ஃபேர் வருது வரல, அப்டேட் வரட்டும். நம்ம என்ன பண்ணணும்னா கையில் 6 to 10 உங்ககிட்ட ஒரு புக்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு அதில் என்ன தான் இருக்குது சிலபஸ் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி படிக்கணும்னு தெரியல,
டோன்ட் வரி. அதுக்காகத்தான் நம்ம சேனலுடைய முன்னெடுப்பு. உங்கள் நேரத்தை கம்மி பண்ணி ஒரு வீடியோ நம்ம கொடுக்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்ததுமே குரூப் 4 இப்படித்தான் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் குரூப் 4 வரீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கணும், என்ன புக் லிஸ்ட் வச்சுருக்கணும், அதை எப்படி தயார்படுத்தணும், எத்தனை மாதங்களுக்கு தயார்படுத்தணும், ரிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணணும், கால்ஃபேர் வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக படிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராக்டிக்கலி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா மட்டும் போதுமானதுன்னு நினைக்கிறேன். குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு அது எவ்வளோ டஃப்பாக வேணால் இருந்துட்டு போட்டோம். இப்போ 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, இல்லைங்க 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் எழுதுறாங்க. அந்த உண்மையான போட்டியாளர்ன்ற ஒரு கான்செப்டுக்கு வாங்களேன். இதுக்காகவே இந்த வேலைக்காகவே உட்கார்ந்து தயார்படுத்தி உடல் அளவில் மனதளவில் குடும்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணி உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் உண்மையான போட்டியாளர் தான் அந்த மகுடத்தை சூட்ட போறாங்க, அந்த போஸ்டிங்கை வாங்க போறாங்க. அப்ப கவுண்ட் வந்து மேட்டர் கிடையாது, நம்மளுடைய எஃபோர்ட் தான் இங்க மேட்டர். அதை கன்சிஸ்டண்டா கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அடமெண்டலா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா படிச்சதை திரும்ப படிங்க. மைண்ட் ஷார்ப்பா சூப்பரா இருக்கு, புது டாபிக் எடுங்க. இந்த பிரெயின் மோட் எப்படி தெரியுங்களா, கம்ப்ளீட்டா கண்டினியூவா படிச்சுட்டு இருந்தா டயர்ட் ஆயிடும். சின்ன சின்ன பிரேக் விட்டு படிங்க. இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னா 2026 விட்டுருங்க. நம்ம சேனல் அப்டேட் 2026 நடக்கக்கூடிய தேர்வுக்கு உங்களை நான் தயார்படுத்த முடியாது. அப்ப எதுக்காக வீடியோ போடுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய நோக்கம் இல்லை, ஒரு லாங் டைம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வருஷம் ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு கைட் பண்ணி படிக்க வச்சா பெட்டர். என்னை பொறுத்தளவு படிக்கிற காலகட்டத்தில் ரிவிஷனை கொண்டு போகணும்னு நினைப்பேன். அது எல்லா அகாடமியும் அதுதான் பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல. இருந்தாலும் கூட இதை எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அந்த ஒரு வருஷ பிளானை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு திட்டமிடல் இருக்குது. அதை எளிமையாக உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாரம் ஒரு நான் சப்ஜெக்டை நான் நடத்துகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அதில் நம்மளுடைய அகாடமியோடைய மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கும், ஸ்பைரல் போட்டு படிச்சுக்கலாம். நான் டீச் பண்ணுறதை நீங்கள் நோட்டு போட்டு தரமாக 1 by 1 லைன் பை லைனாக எழுதிக்கணும். இது உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம எப்படி நடத்துறோம், இந்த நடத்துறது வந்து நடத்துற அப்பயே உங்களுக்கு புரியுதா, அந்த செஷன்லேயே புரியுதான்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு கேட்போம். உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு தான் ஒவ்வொரு கிளாஸஸுமே நம்ம கொண்டு போற ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு. ஆனா 2026 எக்ஸாமுக்கு கிடையாது, 2027 வரக்கூடிய கால்ஃபேருக்காக எனக்கு ஒரு வருஷம் தேவைப்படுதுங்க உங்களை கம்ப்ளீட்டா தயார்படுத்துறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா வந்து நம்ம அகாடமி சார்பா வந்து குரூப் 4 பிளஸ் குரூப் 2 பிலிம்ஸ் இந்த ரெண்டுக்கு சேர்த்து ஒரு கம்பைன் பேட்சா ஒரு வருஷ பிளான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா உங்களுக்கு பிளான் கொடுத்துறேன். எந்தெந்த டேட்ல என்னென்ன வரும், இதை எப்படி நீங்க பார்க்கணும், இந்த கோர்ஸை வந்து நீங்க எப்படி இதை பை பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப இது பெய்டா நார்மலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். கண்டிப்பா வந்து ஒரு பிரீமியம் பேஜ் தான், அது பக்காவான பெய்டு பேஜ் தான். அந்த பெய்டு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபா சிங்கிள் ரூபிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மணிக்கு 200% ஒருத்த அந்த பேட்ச் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம டீம் மேட்ஸ்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் நான் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்குக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் மாதிரி உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுற மாதிரிலாம் நான் நிறையா ஃபெசிலிட்டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி மதிக்கிறேன். அந்த பேட்சுக்கு அது ரொம்ப தேவை. இப்போ எனக்கு ஒரு கருத்து புரியுது, நான் வந்து டீச் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியலைன்னா நான் நடத்துறதே வேஸ்ட்டு தானே. போட்டி தேர்வில் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு அதை எளிமையாக கற்பிக்கிற மெத்தட் அது என் தரப்பில் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மோட்டிவ் என்னால் ஒரு அரசு வேலைக்கு ஒரு மினிமம் ஒரு 500 பீப்புளாவது நான் தயார்படுத்தணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட என்னுடைய லைஃப்பில் இது ஃபர்ஸ்ட் டைமாக நான் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 500 பீப்புளை ஒரு ஆன்லைன் கோச்சிங் மூலமாக வந்து அரசு வேலைக்கு சாத்தியப்படுத்த முடியும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மெட்டீரியலை எப்படி கொடுக்கணும், பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமி, தமிழ், இலக்கணம், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் பிரீஃபாக அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸையும் கலர்ஃபுல்லாக இமேஜ் செட் பண்ணி பொறுமையாக நடத்த போகிறேன். பொறுமையாக ஒரு தகவலை எடுத்தோம்னா அந்த தகவல் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேரை எடுத்துக்கோங்க. இந்த பேர் எதுக்காக உங்களுக்கு வச்சாங்க, இந்த பேரோட மீனிங் என்ன, இந்த பேர் வந்து எப்போ வச்சாங்க, எந்த தேதியில வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு 360 டிகிரி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம பேட்ச் இருக்க போது. மெயினாக நான் சொல்கிறேன், நம்ம பேட்சை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துறேன். இந்த ஸ்கூல் புக்கை நடத்தும் போதே அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் கொடுப்பேன். உதாரணத்துக்கு தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஆண்டு 2004னா இந்த செம்மொழின்ற கான்செப்டை எப்போ கொண்டு வந்தாங்கன்ற அந்த தகவலும் அந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட்னு போட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு அதுக்கு கீழேயே வந்து தற்போது நடைமுறையில் அமுல்படுத்தப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாசிக்கல் லாங்குவேஜ்
செம்மொழிலாம் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கிளாஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸ்கூல் புக்கு அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா இருந்தால் நான் கொடுத்தேன். அதுக்காக ஒரு மெட்டீரியல் ஒரு வீடியோலேயே வந்து வளவளவலன்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு கிளாஸ்ன்றது மேக்ஸிமம் என்ன பொறுத்தளவு 1 மணி நேர கிளாஸாக நான் நடத்துவேன். அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ தகவல்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டெமோ கிளாஸஸ்லாம். ஸோ சேனலை அப்டேட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் அன்பு ஆதரவு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.